ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீ சந்தைக்கு போறோம். போய் ரொம்ப நாள் ஆச்சு. குள்ளாயெல்லாம் சொல்லிட்டா, இதுக்கு மேல நீ வாங்கி தரலாம் கொலை வெறியாடுண்டா, நான் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க மாட்டான். சரிப்பா போன்னு சொல்லி ஈத்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நேரமே சரியில்லைங்க, அவன் கையில மாத்தி காலில் மாத்தி அடிபட்டுட்டே தான் ஆமாங்க. இன்னைக்கு காலில் என்னன்னு சரியில்லைங்க. ஆமா, ஒரு ஃப்ரெண்டு கூட எங்கயோ போனாருங்க. அதையோட நகை எடுத்துட்டு எனக்கு உடம்புலாம் சீருக்குது. பாவம் எப்படிதான் வழியை தாங்குறாரோ தெரியல. அடுத்தது சிவா எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு வாங்க அப்படியே இந்த விளாக் கண்டிப்பா பண்ணலாம். புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தோடு வேற போட மறந்துட்டேங்க. ஏன்னா அப்பப்ப கால் தொங்கிருதா, அதனால கழட்டி வச்சிருக்கேன். இப்ப என் பொண்ணு பாக்குறாளா, புடிச்சு இழுத்துருவாங்க. தூங்கி எந்திரிச்சாங்க மேடம், அதனால வரைக்க பாத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, கம்மலையே பாக்குறா. அப்புறம் நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுங்க. எல்லாருக்கும் முன்னாடி சிவா பாய பாத்தீங்களா, வரும்போது கடையில விட்டுட்டு ஒரு கட்டை போய் காய்கறி வாங்கிட்டு வர வேண்டியதான். பிக்காதம்மா, நெல்லிக்காய் கண்ண பிக்காதம்மா. என் பொண்ணு இந்த எல்லா செடியும் என்ன பண்ணுவோம்னா பாருங்க, இந்த மாதிரி தான் பிச்சு போடுவா. இந்த தழையை நான் சாப்பிட்டு பார்த்தோம்மா, புளிக்குதா? நல்லா இருக்கு. ஐயோ, ஆடு மாடை விட மோசமாயிட்டா. சின்ன வயசுல புளியா எண்ணெயெல்லாம் சாப்பிடுவோம், அது மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். வேகமா போறா, நீ சீக்கிரமா வந்துடுங்க. மெயினா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப எட்டுச்சுன்னா நம்ம கேமரா நல்லா இருக்காது. பெருசா எடுக்க போல, சும்மா அப்படியே போறது வரது காய் வாங்க தான் எடுக்க போறோம். உள்ள ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்குள்ள கை வலிக்குன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. முன்னாடியே போயிட்டு திரும்ப வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து சுரக்காய் வாங்கி நிற்கிறாங்க. எடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. மெயின் வந்தது பாப்பாவுக்கு தான், சந்தைக்கு வந்தது. கருவாடு வாங்கிட்டு போறாங்க. கருவாடு சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் ரெடி பண்ணா, அது வந்து வாங்கணுமா வேணாமான்னு இவங்க கேள்வி கேட்கறாங்க. போலாமா? போகணும்னா ஈத்துட்டு போயிட்டு வந்தாச்சு. காய்கறிலாம் ஏதோ கொஞ்சம் தான் வாங்கினா. அங்கே போயிட்டு ரேட்டை கேட்டு சந்தை 2 ரவுண்ட் அடிக்கலாம். 2 ரவுண்ட் அடிச்சு யார்கிட்ட வாங்கலாம் வாங்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. கத்தி ஒன்று வாங்க வச்சு இப்போ நான் ஈத்துட்டு வந்தேன். நாங்க மேக்ஸிமம் சந்தைக்கு போனாலே இந்த வயசானவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வாங்குவோம். பாவம் பார்த்தலாம் இல்ல, எங்க பாட்டி எல்லாம் அந்த மாதிரி போய் நிறைய டைம் வித்துருக்காங்க. அதனால வந்து நாங்க வாங்குவோம். இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. போக மாட்டாங்க அந்த மாதிரி, அதனாலே நாங்க போவோம். அதான் உண்மை. யாரும் இந்த நேச்சுரா ஆர்கானிக்கா வைக்கிற இடத்த நம்ப மாட்டாங்க. அப்படியே ஷோப் அப் பண்ணி லைட் எல்லாம் போட்டு அப்படி பல காமிச்சா அப்படியே டபுக்குன்னு கூட்டப்பலாம் அங்க பாஞ்சு. நாங்க அதனால நீங்களாவது அப்பப்ப போனீங்கன்னா வயசானவங்க ஏதாவது 2 காய் வயசானவங்க இருந்தா அவங்க கிட்ட மெயினா வாங்குங்க. ரெக்கமெண்டேஷன் பாவமா இருக்குங்க பாக்குறதுக்கு. அது உண்மைதானே. இந்த விஷயம் யாருமே கண்டுக்கல. அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் இருக்கும், வசதி எல்லாம் இருக்கும். இருந்தாலே எல்லா கூட்டமும் ஒரு பெரிய கடையில நின்னு சின்ன கடையில இருக்கும்போது அப்படியே மூஞ்ச மாத்திர பாத்தீங்களா, இதான் நடை உடை பாவனைகள் அப்படியே பப்ப மாத்திக்கிட்டே இருப்பான். சரி வாங்க. கை கண்ணு அந்த மாதிரி எல்லாம் அசிச்சு அதிகமா எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிட்டான், சிம்ம ராசி கும்ம ராசி எல்லாத்தையும். அதை நம்ம புடிச்சிட்டு சுத்திட்டு விடக்குறோம். போங்க போய் வேலையை பாருங்க. நைட்டு என்ன ஸ்பெஷல் அப்படியே கண்ணி பண்ணலாம். ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. காலையில வடிச்ச சோறு, காலையில வச்ச சாம்பாருங்க, வேலை முடிச்சு. மதியானம் தான் சாப்பாடு ஆக்கணும். மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சு. இவங்களுக்கு என்ன காலையில மதியானம் சாயங்காலம் தங்க குட்டி பொவன்டா வாங்கினாங்க. இது ரொம்ப நாளா எங்க ஏரியா சரி கேட்டு தேடிட்டு கிடந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பீரி ஆகி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா இது கிடைக்கல. ஒரு 1.5 லிட்டர் வெறி தீரம் வாங்கி நீ ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கோம். கொக்கோ கோலாவுக்கு பதில் இது. அதை விட இது பெட்டராகவே தான் இருக்கு. பேச மாட்டாங்க. ஏதாவது குடிச்சாலும் சாப்பிட்டாலும் யாரும் பேச மாட்டாங்க. கம்முன்னு உட்காந்து கிடப்பாங்க. அதுவும் ஜூஸ்னா இவர் அதிகமா குடிப்பாருங்க. மூக்கடைக்குது, அது பண்ணுது இது பண்ணுது, தலைய வலிக்குதுன்னு கூலிங்கே சேர்த்துக்க கூடாதுன்னு. ஆனா இவர் தான் இது பண்ணுவாரு. என் பொண்ணுக்கு இந்த ஜில்லுன்னு இருக்கிற பொருளை, பால், இந்த ஜூஸ் இதெல்லாம் கையில குடுத்துட்டு கொஞ்ச நேரம் அழுவா. எல்லாத்தையுமே வீட்டுல வந்தாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு 2 இது வாங்கிட்டு 10 ரூபா சில்லறை. ஒருத்தர் பக்கத்துல மிளகா வாங்க சொன்னாராம். அந்த அம்மா 10 ரூபாயில மிளகா கிடையாது, இந்த எத்திர போன்றிருக்காங்க. நாங்க மிளகா ஆல்ரெடி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அவங்க இல்லையா, ஏன்னா அவங்க ஸ்பெஷலா அங்க சந்தை போட்டுருக்கனால மிளகா இல்லைன்னு இருக்காங்க. இது இங்க வந்து சொல்றா. சொல்லியிருந்தானா எனக்கு காய வேணாமான்னு நான் தூக்கி கொடுத்துட்டு வந்திருப்பேன். அப்புறம் எப்பவுமே இல்லாம அதிசயமா ஒரு பொருள் வாங்கிருக்கோம். அதுவும் நானாதான். இவரால எனக்கு என்னைக்குமே வாங்கி கொடுத்தாரு. பூங்க வேணுமா வேணாமா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரவே கிடையாது. வேணுமா வேணாமா, வேணும்னா வாங்க, இல்லன்னா போலாமா அப்படின்னு கேட்க. எனக்கு அங்க தெரியுங்க, ஒரு மிளகா எடுத்துட்டாங்க. உனக்கான தெரியும்னா வாங்கிக்க, நீ என்னைக்கு வச்சிருக்கிற அப்படின்னு அக்கறைப்பட்டு சொல்லுவோம். ஏமா அதெல்லாம் ஆண்களே அப்படிதாம்மா. எங்களுக்கு இந்த பூ வாங்கி கொடுக்குறது, மயக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு எனக்கு உண்மை எனக்கு தெரியாதுங்க. இந்த அது ஐஸ் வைக்கிறது, இது ஐஸ் வைக்கிறதெல்லாம் உனக்கு வேணா நீ வாங்கிக்க, எனக்கு என்ன, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகணுங்க, குலதெய்வ கோயிலுக்கு.
கிளம்பணும். அதுக்காக சரி பூ கட்டி எடுத்துட்டோம்னா முழம் 50 ரூபா விற்கிறாங்க. அது முகூர்த்த தேதியில் 60 ரூபா 70 ரூபா வரையும் விற்றுருக்கு. சரி நம்மளே கட்டிட்டோம்னா மிச்சம் போயிட்டு ஒரு 4-5 சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருந்தேன். அதுதான் வாங்கட்டுமா வேணாமா, அப்புறம் நீ வாங்கினா வாங்காட்டி போ, நான் ஏற்றுருவேன். அவ்வளோதான். டெஸ்ட் விட்டுருக்காங்க இவங்களுக்கு. ஏம்மா திரும்ப வராளா? அதுக்கே எடுத்து எடுத்து வாயில வைக்கிறா எல்லாத்தையும். அதுக்குள்ள எடுத்து வைக்கணும். உள்ள பொறுப்பா வேலை செய்யறாங்க. எடுத்து வைக்கணும். அதுலயே போறாங்க. அதுக்காக வெங்காயம் சேர்த்து எல்லாம் தூங்கிட்டாங்க. பாப்பா வர மட்டும் எந்திரிச்சிட்டே இருக்காளா. இவ பூ கட்டிட்டு இருக்கா. கோயிலுக்கு நாளைக்கு போகும்போது வாங்கும்போது அதான் சொன்னேன், அது மாதிரி நல்லா அழகாக டிசைனாக கட்டி எடுத்துட்டு போகலாம்னு இருக்கோம். காரணம் சரியாம்மா இப்போ அதான் தெரியல. அவசரம் அவசரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஷார்ப்பா 10 மணிக்கெல்லாம் தூங்கி வரும். நேரமா எந்திரிக்கிறதுனால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுனா தூக்கமே களைய மாட்டேங்குதுங்க. சுத்தமா சொக்குது. பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எப்போ கட்டி குடிக்க போறேன்னு எனக்கே தெரியலங்க. பாக்குறதுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சா, கட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா அரும்பு இல்ல, அப்படிதான் அதிகமா இருக்கான்.